ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லிட்டில் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான ஒரு டிவைன் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அண்ட் போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலில் எப்போவுமே டிவைன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஒரு வருஷமும் வந்து எக்ஸ்ட்ராடனரியான கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம 4 வருஷமாக நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதுலேயும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்த மீனாட்சி அம்மன் கலெக்ஷன்ஸு, மீனாட்சி திருக்கல்யாணம் கலெக்ஷன்ஸு, ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக மணப்பெண்ணுக்கான மீனாட்சி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் அப்படின்னா, நம்ம ஹெவி டிசைன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய அதே இன்ட்ரிகேட்டட் ஒர்க், ஃபினிஷிங் அந்த ஷைன், கிளாசினஸ், அந்த ஒரு டீட்டெயிலிங்கான ஒர்க் எல்லாமே நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து லைட் டு மீடியம் வெயிட் அந்த மாதிரி வரும். எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து வெயிட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜோதிகம் மேட் பீஸ்லலாம் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் கூட இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஷோரூமில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் கண்டி நெக்லஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் கண்டி நெக்லஸ், ஒட்டியானம் நெக்லஸ், அப்புறம் நார்மல் நெக்லஸ், ஸ்டேட்மெண்ட் பீஸு, ஹாரம், அப்புறம் நெட்டிச்சுட்டி, கடா பேங்கிள் எல்லாமே மீனாட்சி கலெக்ஷன்ஸில் வந்திருக்கு. அதில் கண்டி நெக்லஸ் இதெல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடி டிசைன். எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தக்கையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அல்ட்ரா லைட் வெயிட்லாம் கிடையாது. நல்ல ஸ்ட்ராங்கான டிசைன். அதில் டீட்டெயிலிங்கான ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அந்த ஷைனிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக பென்னண்ட்லாம் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரியேட்டிவிட்டி அந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். குதிரை மேலே இருக்கிற மாதிரி, ரொம்ப யானை இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பேட்டர்னுமே டெம்பிள் லுக்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவல். அந்த ஒரு கலரு ஃபினிஷிங் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் வித் பிங்க்கு அது மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து 30 கிராம்ஸ் வருது. இதை நம்ம வந்து வங்கியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இட்ஸ் வங்கி. இதை நீங்கள் ஒரு மினி சோக்கராக யூஸ் பண்ணிக்கணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பேட்டர்ன். பட் வந்து மினி சோக்கராக இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பின்னாடி எக்ஸ்ட்ராவாக ஒன்று பேக் செயின் ஆட் பண்ண இல்லை ரோப் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நெக் கவர் ஆகிறதுக்கு அப்படின்னும் போது எனக்கு வந்து 3/4 தான் கவர் ஆயிருந்தது. ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட் சொல்கிறேன். மற்றபடி ஒரு வங்கியை யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சென்டரில் டீட்டெயிலிங் காட்டுறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு அந்த அழகாக அந்த திருக்கல்யாணமோடு சேர்ந்து வர மாதிரி 30 கிராம்ஸில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. மெயினாக ஒரு ஜுவல்லரி வந்து நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ், அப்புறம் அந்த கிளாசினஸ். ஆன்டிக் ஜுவல்லரியில் அந்த கிளாசினஸை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு சூப்பர் ஃபினிஷிங். இது வந்து ஆட் பீஸுங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரி நெக்லஸ். இதில் விநாயகரும் இருப்பாங்க, கீழே வந்து மீனாட்சி அம்மனும் இருப்பாங்க. அவ்வளோ அழகான ஒரு கண்டி மாடல் டிசைன். இதில் மெயினான ஹேங்கிங்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஜென்ரலாக வரக்கூடிய ஹேங்கிங்ஸை விட இந்த ஹேங்கிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேங்கிங்ஸாக இருக்கும். இதில் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே நியூ லான்ச் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான், அதே ஒரு வேகத்தோட நம்ம வந்து நியூ லான்ச் கலெக்ஷன்ஸாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது வந்து நீங்கள் வெட்டிங்க்கு வாங்கணும் அப்படின்ற பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷோரூம் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். மெயினாக டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். நெட்டி சுட்டி சூப்பராக இருந்ததுங்க. இந்த பர்டிகுலர் செட்டில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து அந்த நெட்டி சுட்டி அவ்வளோ அழகாக இருந்தது. ஜஸ்ட் 10 கிராம்ஸில் அந்த அளவுக்கு ஒர்க்கோட நெட்டி சுட்டி வந்து வருது. இதில் பேர்ல், ஸ்டோனு, பீட்ஸு எல்லாமே வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க. இதில் நெக்லஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன். அதில் மீனாட்சி அம்மனை மட்டும் ஆன்டிக் டச்சில் தனியாக காமிச்சிருப்பாங்க. வித் அந்த ஒரு நல்ல அப்படி எழும்பின மாதிரி தனியாக தெரிவாங்க. அவங்க மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜுவல்லரிலேருந்து அப்படியே தனியாக 3Dயில் தெரிகிற மாதிரி சூப்பராக இருக்கும். அதை சுற்றி ஸ்டோன் ஒர்க்லாம் கூட பார்த்திங்கன்னா 3Dயில் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோ ஃபினிஷிங்கில் வரும். இதில் சைட்லலாம் நீங்கள் வந்து ஒரு டிசைனுக்கு பின்னாடி கை வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஒன்று கூட வந்து குத்தாது. நல்ல பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. சூப்பர் ஸ்ட்ராங் அண்ட் நல்ல ஒரு அழகான ஒரு ஒர்க்கு. ஹெவினஸ் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியும். நீங்கள் ஒரு வேர் பண்ணுறீங்கன்னா ஒரு கிராண்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கிராண்ட் லுக்கு. இது வந்து பர்ஃபெக்ட் வெட்டிங் ஜுவல்லரி பீஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஒட்டியானமோடு சேர்ந்து வாங்கணும் அப்படின்னா ஒட்டியானமும் இருக்குது. பட் வேறு வேறு வெரைட்டிஸில் இருக்குது. அவங்களுக்கு அந்த பென்னண்ட்டுக்கு மட்டும் ஒரு க்ளோஸப் வியூ போகிறேன் பாருங்கள். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா. அதோட ஒர்க் வந்து பாராட்டலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க்கு. இதில் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் தனியாக தெரிவாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஹாரமில் பார்த்தீங்கன்னா 5 மீனாட்சி அம்மன் இருப்பாங்க. நெக்லஸில் வந்து உங்களுக்கு 3 மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த எல்லா ஜுவல்லரியுமே வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு டிசைன்ஸுங்க. நம்ம வந்து இதில் ஏதாவது ஒரு ஜுவல்லரி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே காலகாலத்துக்கும் வச்சுக்கிற மாதிரியான பொக்கிஷமான டிசைன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்தது. நேரில் வந்து அழகாக இருக்குது அப்படின்றத விட
ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எந்த அளவுக்கு எவ்ளோ டீட்டெயிலிங்கா வந்து ஒரு ஒரு ஜுவல்லரிய மேக் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபினிஷிங் அவ்ளோ சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஹெவி ஃபினிஷிங் அண்ட் அந்த டீட்டெயிலிங்கோட ஒரு ரீசனபிளான வெயிட்ல அந்த ஜுவல்லரிஸ் கொண்டு வந்திருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து நெறைய 1/2 கேஜி, 1 கேஜி அந்த மாரிலாம் டிசைன்ஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அத கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாலயும் சரி, நம்ம யூடியூப்லயும் சரி. அதே மாரி உங்களுக்கு வந்து 300 கிராம்ஸ், 200 கிராம்ஸ் அந்த மாரி கூட வெயிட்லயும் பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டி நல்ல ஒரு வெயிட்ல, ரீசனபிளான வெயிட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்த 145 கிராம்ஸ்க்கு எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அந்த ஹாரம் ஸ்டார்ட் டூ எண்டு எவ்ளோ ஒர்க்கு கேரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த நெக்லஸுமே வந்து வேற லெவல். உங்களுக்கு அது ஸ்டைலிஷா இருக்கிற மாரியும் இருக்கும். அதோட பேட்டர்ன். அதே மாரி டிவைனாவும் இருக்கும். ஒர்க்கும் ஒரு ஒரு இடத்துலயும் டீட்டெயிலிங்கா உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த டீட்டெயிலிங்கா காமிக்கும்போது அதோட ஃபினிஷிங்க வந்து ஷைனிங்கா கொண்டு வரது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு மீனாட்சி அம்மன் திருவிளையாடல்ல இருக்கிற மாரி கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த ஜுவல்லரீஸ்ல சைட்லலாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். அவங்க கன்னத்துல கை வச்சிருக்கிற மாரி, கண்ணாடி பார்க்குற மாரி. ஸோ அந்த மாரி அப்புறம் வந்து 2 கை வந்து கன்னத்துக்கு கீழ வச்சிருக்க மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டான போஸ்டர்ஸ் கூட அந்த ஹாரம்ல வந்து கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ஹாரம். இதுல நீங்க வந்து நான் சொன்ன டிசைன் எல்லாமே வந்து நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த கீழ பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டன்ட்டோட வியூ. இதுல மல்டி கலர் ஸ்டோன் குடுத்துருப்பாங்க. ஒயிட் அண்ட் பிங்க். கீழ கிரீன் பீட்ஸ் அண்ட் பெர்ல் பீட்ஸ் ஹேங்கிங் வந்திருக்கும். இதோட ஷேப் வந்து நல்ல ஒரு அ யூ மாரி வந்துட்டு, கீழ அப்படியே சின்ன ஒரு பாட் நெக் அந்த ஒரு வளைவு மாரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த இயரிங்ஸ் தாங்க டாப் நாச் எல்லாத்துலயுமே. 14 கிராம்ஸ், 13 கிராம்ஸ், 10 கிராம்ஸ், 15 கிராம்ஸ் அப்புறம் வந்து 18 கிராம்ஸ்லலாம் சூப்பரான இயரிங்ஸ். நீங்க நெக்லஸ்ல பார்த்தீங்களா பெண்டன்ட்ல, அந்த ஒர்க்க வந்து அழகா கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருந்தது. இதுல 2 யானை, நடுவுல மீனாட்சி அம்மன், அப்புறம் மேல வந்து பீகாக். அவ்ளோ 3 டிசைன். ஹேங்கிங்ஸ் வந்து ஜென்ரலா வரக்கூடிய இந்த கோல்டு பால் ஹேங்கிங் மாரி இல்லாம, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப கெட்டிமாவும், ரொம்ப அழகாவும் இருந்தது இந்த ஹேங்கிங். அண்ட் இந்த பீஸ் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷல் பீஸ். அ இந்த பீஸ் இது ஆட்லயும் வந்திருக்கு. இந்த பீஸ்ல வந்து உங்களுக்கு ஹாரம், நெக்லஸ், அதுக்கப்புறம் இயரிங்ஸ் எல்லாமே பேக் செயினோடவே வந்துரும். இதோட ஃபினிஷிங்கும் அண்ட் ஒர்க்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நாட் மல்டி கலர். கம்ப்ளீட் ஒயிட் ஸ்டோன்ஸ். அதுவும் அங்கங்கே ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. அது டைமண்ட் மாதிரியே இருக்கும் அந்த ஒயிட் ஸ்டோன் கூட. ஜென்ரலாக அந்த ஜெர்கான் ஸ்டோன் லுக் மாதிரி இல்லாமல் டைமண்ட் மாதிரியே இருக்கும். இது சைடு ஃபுல்லாகவும் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை காமிச்சிருப்பாங்க. சென்டரில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக தத்ரூபமாக நீட்டாக நல்லா பெருசாக இருக்கும். பெண்டன்ட்டே ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக மீனாட்சி அம்மன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நெறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். அப்படியே அது தொடர மாரி ஒரு ஃபீல். 2021லேருந்து நெறைய ஜுவல்லரி டிசைன்ஸ் வந்து மீனாட்சி அம்மன் கலெக்ஷன்ஸ் முகப்பு செயின்லேருந்துலாம் நான் வந்து நெறைய பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அது என்னமோ தொடர்ந்துட்டே இருக்கிற மாரி சென்டிமென்ட்டலா ஃபீல் பண்றோம். அவ்ளோ நல்லா இருந்தது. நேர்ல பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ரிங் கலெக்ஷன் கூட இருக்கு. அட்ஜஸ்டபிள்ல வந்து ரிங் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு 6 கிராம், 8 கிராம்லலாம் வந்து சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அது கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெட்டிச்சுட்டியும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து இந்த டிசைன் இதுவும் ஆட் பீஸ்ங்க. ஃபென்டாஸ்டிக்கான டிசைன். இந்த பர்ட்டிகுலர் நெக்லஸ் அண்ட் ஹாரம் வந்து சூப்பர் ஸ்பெஷல். இதுல நெக்லஸும் சரி, ஹாரமும் சரி அவ்ளோ சூப்பரா இருக்கும். என்ன ஒரு ஸ்பெஷல் அப்டின்னா, ஹாரமோட சைடு ஃபுல்லா வந்து உங்களுக்கு சங்கு சக்கரம் வந்து அமைஞ்சிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பரா ஒரு இடத்துல இல்ல. எல்லா இடத்துலயும் சைடு ஃபுல்லா உங்களுக்கு சங்கு சக்கரம் வந்திருக்கும் ஃபுல்லாவே. ஸோ சங்கு சக்கரம் அந்த டிசைன் பேட்டர்ன் குடுத்துட்டு, இங்க பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? மேல ஃபுல்லா ஒரு ஃப்ளவர் டிசைன். அங்கங்க வந்து அந்த காசு மாரி ஒரு காயின் ஒர்க்ல குட்டி குட்டியா சங்கு சக்கரம் வந்து கன்டினியூவா வந்து ஆல்டர்னேட்டிவா குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 அழகா அப்படியே அது ஒரு மயில் லுக் மாரி காமிச்சுட்டு அந்த லுக்ல வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் குடுத்துருப்பாங்க. நடுவுல மீனாட்சி அம்மன் வந்திருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நெட்டிச்சுட்டில திருக்கல்யாணம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒர்க் அது. நெட்டிச்சுட்டிலேயே அந்த திருக்கல்யாண ஒர்க். அது வந்து நீங்க ஈவன் ரிங்ல கூட பார்க்கலாம். இயரிங்ஸ்லயும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இந்த பெண்டன்ட்டோட ஷேப் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பர்ட்டிகுலர் இதுல வந்து நல்ல ஒரு 3 குடை இருக்கிற மாரி கீழ மீனாட்சி அம்மன். அதுக்கு மேல 2 மயில் அன்னம் ஒர்க்கு. அதுல நெறைய வந்து ஐடோல்ஸ் இருக்கிற மாரி ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஹெவி டிசைன். நான் இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் ஜூம் போனேன் அப்படின்னா, அதோட ஒர்க் அவ்ளோ பார்க்கலாம் நீங்க. அ அவ்ளோ டீட்டெயிலிங்கா இருக்கும். ஒரு ஒரு ஒர்க்குமே சூப்பர் டீட்டெயிலிங். அந்த இயரிங்ஸ் வந்து 12 கிராம் தான். அவ்ளோ அழகா இருந்தது இயரிங்ஸ். இன்னொரு இயரிங்ஸ் காட்டுறேன் பாருங்க.
இது வந்து கிரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் திருக்கல்யாணம் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இயரிங்ஸ்க்கு மேட்சிங்கான ஹாரம் வந்து சூப்பராக இருக்கும். இதில் 2 மயில் வந்து ஒன்று போல் காமிச்ச மாதிரி இருந்தது இல்லையா? அதாவது வந்து ஒன்னோட ஒன்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்ல. இதோட இந்த ஹாரமோட பெண்ணன்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த கொடை இருக்கு இல்லையா, அந்த லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யானை, அப்புறம் வந்து ஒரு தேர், கொடை, திருப்பியும் வந்து அழகாக உங்களுக்கு ஒரு ஐடால் இருக்கிற மாதிரி திருப்பி ஒரு ஸ்டோன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கோபுரம், மீனாட்சி அம்மன் அந்த கோபுரம் லுக், அந்த கோபுரத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் இருக்கிற மாதிரி இந்த ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் வித் பிங்க்கு. ஆட் பீஸில் வந்து நீங்கள் ஃபுல் ஒயிட்டில் இந்த மாடல் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நான் பென்னண்ட்டு க்ளோஸ் போகிறேன் பாருங்க. இது அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதில் அன்னம் ஒர்க்கு, அந்த ஹார்ஸ் ஒர்க்கு, யானை, கோபுரம் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட்டே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி செட்டு வித் இயரிங்ஸோட. இதில் நான் உங்களுக்கு 2 செட்டு ஒன்று காட்டுறேன். அதாவது கம்ப்ளீட் ஒரு எல்லோ ஃபினிஷிங்லேயே காசு மாலை கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த காசு மாலை கலெக்ஷன் ரெகுலராக வர மாதிரியான காசு மாலை கலெக்ஷன். அதில் இந்த மீனாட்சி அம்மன் கலெக்ஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 16 கிராம் வருது இந்த இயரிங்ஸு. ஸோ இந்த இயரிங்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் மேட்ச் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எப்படி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஜிமிக்கி கூட ட்ரை பண்ணலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தோகை வந்து 2 சைட்லேயும் மேலே பறக்கிற மாதிரி தெரியும். சைடில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அழகாக வந்து தேவர்கள் இருக்கிற மாதிரி. மீனாட்சி அம்மனோட அந்த மாலையில் வந்து பிங்க் ஸ்டோன் காமிச்சிருப்பாங்க. டார்க் அண்டு லைட் பிங்க் ஸ்டோன். ஸோ அந்த மாலைக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க்கு காமிச்சு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து இதுலேயே சூப்பர் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த பென்னண்ட்டோட வியூ தான் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் நெக்லஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் அளவுக்கு சூப்பர் யூனிக்காக இருந்தது. ஐ திங்க் இந்த பீஸ் நான் லாஸ்ட்டாக வேர் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேட்டர்ன். அண்ட் இது வந்து 94 கிராம்ஸ் வருது. அண்ட் 59 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு நெக்லஸ் வரும். அந்த அளவுக்கு ஒர்க்கோட இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து சூப்பருங்க. சீரியஸ்லி அவ்வளோ ஒர்க்கு அந்த டிசைன்ஸில் இருக்குது. இப்போ இதுக்கும் அதுக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலும் தெரியும். இந்த இயரிங்ஸ் வந்து சூப்பர், இந்த பேட்டர்ன். இப்போ இந்த ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் அந்த ஜுவல்லரிக்கும் எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த கலெக்ஷன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப ஹாப்பி. நியூ டிசைன்ஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போகிறீங்கன்னா ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு வெட்டிங்க்கு வாங்குகிற பிளான் இருக்குது, சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எல்லோ கோல்டு ஃபினிஷ்லேயே வரும். இதுவும் செமி ஆன்டிக் தான். சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஆன்டிக்கில் வரக்கூடிய மீனாட்சி அம்மனை அதில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வருது, கடா பேங்கிள். இது ஸ்க்ரூ போட்டு தான் கழட்டுற மாதிரி இருக்கும். இது 31 கிராம்ஸ் வருது. ஒரு பேங்கிள் வந்து 31 கிராம்ஸ் வரும். அண்ட் இதில் ஒரு இயரிங்ஸ் ஒன்று காமிக்க மறந்துட்டேன். இந்த பீஸு இது வந்து இந்த பிங்க் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த நெக்லஸ் அண்ட் ஹாரம்க்கு நீங்கள் வந்து பேர் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கும் பேக் செயின் வருது. கிளாஸியாக இருக்குது இந்த ஃபினிஷிங்கும். அண்ட் இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஜுவல்லரி காமிக்க மறந்துட்டேன். ஹிப் பெல்ட் கலெக்ஷன். ஹிப் பெல்ட்டில் இந்த மாடல் பாருங்கள், ரொம்ப கிராண்டான ஒர்க்கு. இதில் திருக்கல்யாணம் ஒர்க் காமிச்சிருப்பாங்க. ஜென்ரலாக இவ்வளோ ஒர்க்கோட ஹிப் பெல்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குங்க இதில். நிறைய சொல்லலாம் இந்த ஹிப் பெல்ட்டில். நிறைய தேவர்கள் நல்ல மேலே ஒர்க்கு, திருக்கல்யாணம் எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு வந்து அது 148 கிராம்ஸ் வருது. நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஹிப் பெல்ட்டு. அதுக்கு பின்னாடி நீங்கள் சில்வரில் கூட பெல்ட் போட்டுக்கலாம், இல்லை ரோப் போட்டுக்கலாம். நான் இதில் ஹாரம் மட்டும் வேர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி அது வந்து நான் ஒரு பேக் செயினோட தான் அப்படியே நான் லென்த் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரோப் போட்டு இல்லை எக்ஸ்ட்ரா லிங்க் ஆட் பண்ணிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டேக் கேர்.